தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த தகுதி நீக்கத்திற்கான காரணம் என்ன, விவரிங்க. நேற்று தினம் இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடிய வினோஷ் போகத்தின் அந்த 50 கிலோ எடை பிரிவுக்கான மகளிர் குத்துச்சண்டை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற செய்தி தற்போது ஒரு பெரிய மாற்றத்தை மாறி இருக்கிறது. ஒரு பெரிய இடியாக இந்திய மல்யுத்த ரசிகர்களிடையே இந்த செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய வினோஷ் போகத்துக்கான இறுதிப் போட்டி புதன்கிழமை, அதாவது இன்று நடைபெறக்கூடிய நிலையில அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகுதி நீக்க செய்தியை இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் உறுதி செய்திருக்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு மல்யுத்த வீராங்கனைகளும் வீரர்களும் அவர்களது போட்டிக்கு முன்னாக எடை சோதனை என்பது நடத்தப்படும். அந்த அடிப்படையில தற்போதைக்கு 50 கிலோ எடை பிரிவுல போட்டியிடக்கூடிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் கூடுதல் எடையில இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் பட்சத்துல அவர் இறுதிப் போட்டிக்கு சென்றிருந்தாலும் விளையாடாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் வெள்ளி பதக்கம் கூட கொடுக்கப்படாது என்பதுதான் விதிகளுக்கு உட்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் ஏற்கனவே இதுவரையில சந்தித்த ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப்புகள்ல ஏற்கனவே சாம்பியனாக இருக்கக்கூடிய வீராங்கனைகளை அவர் வீழ்த்தியிருக்கிறார். ஆனால் இந்த கணத்துல இருந்து அவர் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுகிறார். ஆனால் இந்த எடை அதிகமாக இருந்த செய்தி குறித்து அறிந்திருந்தாலும் தொடர்ந்து சைக்கிளிங், ஸ்கிப்பிங் போன்ற பயிற்சிகள்ல தொடர்ந்து அவர் ஈடுபட்டு வந்ததாகவும் இருந்த போதும் எடையை குறைக்க முடியாத காரணத்தின் காரணமாக இந்த தகுதி நீக்கம் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினத்துல இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இந்த செய்தி என்பது மிகப்பெரிய பேசப்பொருளாகி இருந்தது. ஏனென்றால் வினேஷ் போகத் ரியோ ஒலிம்பிக்ஸிலும் அதே போல டோக்கியோ ஒலிம்பிக்ஸிலும் காலிறுதி போட்டியுடன் அவர் சார்ந்திருக்கக்கூடிய சங்கத்தின் தலைவர் மீது அந்த சர்ச்சையின் காரணமாக வீதியில் இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டு போராட்டங்களை 10 மாதத்துல கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு இதுவரையில எந்த ஒரு வீராங்கனையுமே ஒலிம்பிக்ஸ்ல இறுதி போட்டிக்கு இந்தியா சார்பில் சென்றதில்லை என்ற சாதனையை இதுவரை படைத்து ஒரு பேசுபொருளான வினேஷ் போகத் தற்போது உடலில 100 கிராம் அதிகமாக செய்யப்பட்டார். உறுதிபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தி தற்போது இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக USA வீராங்கனை தங்கப்பதக்கத்தை பெறுகிறார். இந்த போட்டியின் காரணமாக, இந்த முடிவின் காரணமாக இவருக்கு வெள்ளி பதக்கமோ அல்லது செல்லக்கூடிய வாய்ப்போ என்பதுதான் இந்த முடிவு தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு வினேஷ் போகத் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இந்திய ரசிகர்களிடையே ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என தெரிவிக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.